முக்கிய செய்திகள். கூடங்குளம் அணு உலையை மூட கோரும் பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள். மத்திய மாநில அரசுகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் அனுப்பி வைத்து உடன் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட வட மாநிலங்களில் மீட்புப் பணிகள் தீவிரம். நிலச்சரிவுகள் ஏற்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. மூன்று நாள் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார் நரேந்திர மோடி. முஸ்லிம் தொப்பியை அணிய மறுத்ததால் சர்ச்சை. பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதா? அதிமுகவிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கண்டனம். வணக்கம். விரிவான செய்திகள். கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தி வரும் மக்கள் அளித்த மனுவை மத்திய மாநில அரசுகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் இன்று அனுப்பி வைத்தார். நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தை எதிர்த்து இடிந்த கரையில் 127 பேர் தொடர்ந்து உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதில் பலரின் உடல் நிலை மோசமானதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அணுமின் நிலைய எதிர்ப்பு போராட்டம் இன்று 9வது நாளை எட்டியுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு ஆதரவாக நெல்லை, ராதாபுரம், கூடங்குளம் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றுள்ளனர். இதில் 15 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளது. பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்லாமல் வகுப்புகளை புறக்கணித்து வருகின்றனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தேமுதிக எம்எல்ஏ மைக்கேல் ராயப்பன் கடந்த 4 நாட்களாக பங்கேற்று வந்தார். இந்த நிலையில் இடிந்த கரைக்கு நேற்று நேரில் சென்ற தேமுதிக நிறுவன தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான கேப்டன் விஜயகாந்த் அணுமின் நிலைய எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்ததுடன் போராட்டம் வெற்றி பெறவும் வாழ்த்து கூறினார். அணு உலைன்னு வைக்கும் பொழுது இங்க வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத கேட்கணும். கேட்டாங்களா? மக்களோட கலந்தாய்வு எங்க பார்த்தாலும் ஒரு நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ற இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டாங்களான்னு கேட்கிறேன். இந்த இடம் மக்களுக்கு சொந்தமோ சொந்தம் இல்லையா அதெல்லாம் கேட்கும். ஆனால் இதை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இத்தனை வருஷம். அந்த மக்களை கேட்கணுமா கேட்க வேணாம்ங்கிறது என்னுடைய கோரிக்கை. போராட்டம் நடத்தி வரும் மக்கள் கேப்டன் விஜயகாந்திடம் கோரிக்கை மனு கொடுத்தனர். இந்த மனுவை பெற்றுக்கொண்ட கேப்டன் மக்களின் உணர்வுகளை மத்திய மாநில அரசுகளுக்கு தேமுதிக எடுத்துரைக்கும் என்று அப்போது உறுதியளித்தார். இந்த நிலையில் சென்னை திரும்பிய கேப்டன் விஜயகாந்த் மக்கள் அளித்த கோரிக்கை மனுவை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு இன்று அனுப்பி வைத்தார். முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கும் அந்த மனுவை கேப்டன் விஜயகாந்த் அனுப்பினார். மக்களின் உணர்வுகளை அறிந்து விரைவில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். அப்போது கழக அவைத்தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன், ராதாபுரம் தேமுதிக எம்எல்ஏ மைக்கேல் ராயப்பன், மாநில இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ், மாநில பட்டதாரி ஆசிரியர்கள் அணி செயலாளர் பேராசிரியர் ரவீந்திரன் மற்றும் நெல்லை மாவட்ட கழக செயலாளர்கள் ஐயம்பெருமாள், கணேஷ்குமார் ஆதித்தன், முகமது அலி ஆகியோர் உடனிருந்தனர். நிலநடுக்கத்தால் சிக்கிம் மாநிலம் சீர்குலைந்துள்ளது. சிக்கிமை மையமாக கொண்டு வட மாநிலங்களில் நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 66ஆக உயர்ந்துள்ளது. நாட்டின் வடகிழக்கு மாநிலமான சிக்கிமையும் நேபாள எல்லையையும் மையமாக கொண்டு நேற்று மாலை சுமார் 6 மணி அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 6.8ஆக பதிவான இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து 3 முறை பின் அதிர்வுகள் ஏற்பட்டன. இந்த கடுமையான நிலநடுக்கங்களால் அசாம், பீகார், மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், மேகாலயா, திரிபுரா மற்றும் டெல்லி உள்ளிட்ட பல இடங்களில் வீடுகளில் விரிசல்கள் ஏற்பட்டன. சிக்கிம் மாநிலத்தில் தான் பாதிப்பு அதிகமாக காணப்பட்டது. அங்குள்ள பேகாங் பகுதியில் உள்ள இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படைக்கு சொந்தமான கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாயின. சிக்கிம் தலைநகர் கேங்டாக்கில் பல வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் நிலைமை பரிதாபமாக உள்ளது. இதில் சிக்கிம் மாநிலமே பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நிலநடுக்கத்தால் மலைப்பகுதிகளில் நில சரிவுகள் ஏற்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றனர். காயம் அடைந்துள்ள 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு பல்வேறு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
இதனிடையே பாதிக்கப்பட்டவர்களுக்கு விமானம் மற்றும் ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. मोनेस्ट्री में आई थिंक आप लोगों का ये 100 में 70% ऐसे डैमेज हो गया. मेन डैमेज तो बिल्डिंग का पूरा हिस्सा, जैसे ये फाउंडेशन, जैसे ये पिलर से लेकर सब जितना भी है ना, ये मेजर डैमेज हो गया. மத நல்லிணக்கம் மற்றும் அமைதியை வலியுறுத்தி குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி மேற்கொண்ட 3 நாள் உண்ணாவிரதம் இன்று மாலை முடிவுக்கு வந்தது. அகமதாபாத் நகரில் உள்ள குஜராத் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா மண்டபத்தில் நேற்று முன்தினம் நரேந்திர மோடி தனது உண்ணாவிரதத்தை தொடங்கினார். அத்வானி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் அகமதாபாத்துக்கு சென்று ஆதரவு தெரிவித்து பேசினார்கள். மாநிலம் முழுவதிலும் இருந்து ஏராளமான மக்கள் வந்து மோடியை சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனதால் நேற்று மாலை மண்டபத்திற்கு வெளியே போலீசார் தடியடி நடத்தும் சூழ்நிலை ஏற்பட்டது. நரேந்திர மோடியின் உண்ணாவிரதத்திற்கு ஆதரவு பெருகினாலும் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சில கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. கூட்டணி கட்சியான ஐக்கிய ஜனதாதளம் சார்பில் யாருமே இதில் கலந்து கொள்ளவில்லை. உண்ணாவிரதம் இருப்பது மோடியின் தனிப்பட்ட முடிவு என்றும் இதில் தாங்கள் ஆர்வம் காட்டவில்லை என்றும் அக்கட்சியின் தலைவர் சரத் யாதவ் தெரிவித்தார். இதேபோல் பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமாரும் மோடியின் உண்ணாவிரதத்திற்கு கருத்து எதையும் தெரிவிக்கவில்லை. RSS தலைவர்களும் மோடி மீது அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. முஸ்லிம்களுடன் நரேந்திர மோடி நெருக்கமாக செல்வதை RSS மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் தலைவர்கள் விரும்பவில்லை என்று தெரிகிறது. இதனிடையே உண்ணாவிரத மேடையில் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்த முஸ்லிம் மதகுரு ஒருவர் அளித்த இஸ்லாமிய தொப்பியை மோடி அணிய மறுத்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. முதலில் அந்த மதகுருவுடன் கைகுலுக்கி மோடி சிரித்து பேசினார். அப்போது அந்த மதகுரு தனது பாக்கெட்டில் வைத்திருந்த முஸ்லிம் தொப்பியை மோடிக்கு அணிவிக்க எடுத்தார். ஆனால் இதை தடுத்த மோடி பின்னர் அந்த அணிவித்த சால்வையை மட்டும் ஏற்றுக்கொண்டார். நரேந்திர மோடியின் இந்த செயல் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. ஆனால் தேவையில்லாமல் இதனை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாக பாஜக கூறியுள்ளது. உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிப்பது தொடர்பாக மாநில தேர்தல் ஆணையர் நாளை அரசு உயர் அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை நடத்துகிறார். தமிழகத்தில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவிக்காலம் அடுத்த மாதம் 24ஆம் தேதியோடு முடிவடைகிறது. இதனால் உள்ளாட்சி தேர்தல் அக்டோபர் 19 அல்லது 20ஆம் தேதி அன்று நடைபெறலாம் என்று கருதப்படுகிறது. உள்ளாட்சி தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சென்னை மாநகராட்சி வார்டுகளின் மறு வரையறையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்திலும், திருச்சி மாநகராட்சி வார்டுகளின் மறு வரையறையை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் மாநில தேர்தல் ஆணையர் சோ ஐயர் நாளை சென்னையில் தேர்தல் பணிகள் குறித்து ஊரக வளர்ச்சித்துறை ஆணையர், நகராட்சி நிர்வாகத்துறை ஆணையர், பேரூராட்சித்துறை இயக்குநர், சென்னை மாநகராட்சி ஆணையர் ஆகியோருடன் முக்கிய ஆலோசனை நடத்த உள்ளார். இந்த கூட்டத்திற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் தேதி எப்போது என்பது தெரியவரும். இதனிடையே உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் கடலூர், கோவை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் இன்று புகைப்படத்துடன் கூடிய இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. சென்னை உள்பட மற்ற மாவட்டங்களில் நாளை வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு வார்டு வாரியாகவும் கதவு இலக்க எண்ணுடனும் இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே வேட்பாளர் பட்டியலை அதிமுக வெளியிட்டது சரியான அணுகுமுறை அல்ல என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் முன்னரே அதிமுக வேட்பாளர் பட்டியலை ஒவ்வொன்றாக அறிவித்து வருகிறது. கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அக்கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன், ஒருபுறம் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போதே வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது சரியான அணுகுமுறை அல்ல என்று கூறியுள்ளார். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்ட பின்னர்தான் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட வேண்டும் என்றும் அதுவரை பட்டியலை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தாம்பரம் நகரமன்ற தலைவர் தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளரை மாற்றக் கோரி அதிமுகவினர் முதல்வர் ஜெயலலிதா வீட்டின் முன் முற்றுகையிட்டு புகார் மனு அளித்தனர். தமிழக உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை முதல்வர் ஜெயலலிதா அறிவித்து வருகிறார். தாம்பரம் நகரமன்ற தலைவர் பதவிக்கு அதிமுக வேட்பாளராக கரிகாலன் என்பவர் அறிவிக்கப்பட்டார். ஆனால் இவர் கட்சியில் சேர்ந்து 3 வருடங்களே ஆகியுள்ளதாகவும், ஆனால் 10-15 வருடங்களுக்கு மேல் கட்சியில் உள்ளவர்களுக்கு வாய்ப்பு அளிக்கவில்லை என்றும் கூறி
அப்பகுதி அதிமுகவினர் 100க்கும் மேற்பட்டோர் முதல்வர் ஜெயலலிதா வீட்டு முன்பு முற்றுகையிட்டு புகார் மனு அளித்தனர். தாம்பரத்துல கரிகால் என்றவருக்கு அம்மா சீட்டு அறிவிச்சிருக்காங்க. கரிகால் என்றவர் தாம்பரத்துல எந்தவித அறிமுகம் இல்லாதவர். தாம்பரம் நகரத்துக்கு அவர் குடி 10 வருட காலம் தான் ஆகுது. அவருக்கு எந்தவித கட்சிக்காரங்களுக்கோ எந்தவித பொதுமக்களோ கரிகால் என்றவர் யாருன்னே தெரியாது. கரிகாலன் சொல்லிட்டு யாருக்கோ கொடுத்திருக்காங்க சார். எங்களுக்கு வேண்டாம் சார். கரிகாலன் வேண்டாம். தேர்தல் ஆணையத்திற்கும் அதிமுகவிற்கும் இடையே ரகசிய உறவு இருப்பதாக திமுக தலைவர் கருணாநிதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று பிற்பகல் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உள்ளாட்சி தேர்தல் தேதி குறித்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரவில்லை என்றும், தேர்தல் ஆணையத்திற்கும் அதிமுகவுக்கும் இடையே இருக்கும் ரகசிய உறவு காரணமாகவே அதிமுக வேட்பாளர்களை அறிவித்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். வச்சிருக்கிற ரகசிய உறவின் காரணமாக அவங்க அறிவிச்சிருக்காங்க. எந்தெந்த இடம் இடஒதுக்கீடு உள்ள இடம், எந்தெந்த இடம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு, எந்தெந்த இடம் தாய்மார்களுக்கு, எந்தெந்த இடம் ஆண்டுங்களுக்கு மாத்திரம் பொது இடம் அப்படின்னு இன்னும் சொல்லவே இல்லை. எல்லாம் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு. இதனிடையே திருச்சி மேற்கு தொகுதி திமுக வேட்பாளராக KN நேரு போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக மணல் கொள்ளையடித்தது மற்றும் அதிகாரிகளை மிரட்டியது தொடர்பான வழக்கில் அரவக்குறிச்சி திமுக MLA KC பழனிசாமி இன்று கைது செய்யப்பட்டார். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி திமுக MLA KC பழனிசாமி இவர் திமுக சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினராக உள்ளார். இந்நிலையில் காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக இவர் மணல் கொள்ளையில் ஈடுபடுவதாக போலீசில் புகார் செய்யப்பட்டது. இதன் பேரில் திமுக MLA KC பழனிசாமியை கரூர் அருகேயுள்ள மாயனூரில் போலீசார் இன்று கைது செய்தனர். இதனை அறிந்த திமுகவினர் அங்கு குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கைது செய்யப்பட்ட பழனிசாமி குளித்தலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரை 15 நாள் காவலில் வைக்க நீதிபதி தனசேகரன் உத்தரவிட்டதை அடுத்து திருச்சி மத்திய சிறையில் பழனிசாமி அடைக்கப்பட்டார். முப்பது நிமிடத்தில் 500 பெண்களுக்கு நடன பயிற்சி அளித்து சாதனை, கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற முயற்சி. சாலையோரம் நின்று ஆசை தீர பேசிக் கொண்டிருந்த காதல் ஜோடி, மினி பேருந்து மோதி இருவரும் பலியான பரிதாபம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.